எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து வேர்க்கடலை வந்து ஈஸியாக அவிச்சு அது வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி குழந்தைங்களுக்கு சாயங்காலம் வந்து கொடுத்தீங்கன்னா அந்த சாப்பிட்ருவாங்க. இது நிலக்கடலை வந்து வேர்க்கடலை வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு பேக் வாங்கிட்டு வந்தோம். அது வந்து 758 கிராம் இருக்குது. அதை தண்ணியில் போட்டுட்டு ஒரு நிமிஷம் அதை நல்லா கையால் பிசைஞ்சி விட்ருங்க. பிசைஞ்சி விட்டுட்டு அதை வந்து எடுத்து ஒரு 3 லிட்டர் குக்கரில் போட்டுட்டு உப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுருங்க. அதுக்கப்புறம் தண்ணி வந்து ஒரு 200 ml தண்ணி எடுத்து ஊற்றிட்டு கேஸ் ஸ்டவ்வில் வச்சுட்டு கேஸில் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சுட்டு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு அதுக்கப்புறம் வந்து கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுருங்க. தண்ணி வந்து ஒரு 200 ml ஊற்றினா போதும். அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் வந்து கேஸ் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக ஓரமாக வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழித்து அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை வந்து எடுத்து அந்த வேர்க்கடலை இதை வந்து ஒரு ஃபில்டரில் போட்டு அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறம் தனியாக ஒரு கிணத்துல வந்து குழந்தைங்களுக்கு வந்து அதை போட்டு கொடுங்க. அதை நல்லா அயன் சத்து இருக்குது. இதை வந்து நல்லா சாப்பிடுங்க. நன்றி. இப்போ வந்து ப்ளூபெர்ரி ஜூஸ் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ப்ளூபெர்ரி வந்து 125 கிராம் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தாச்சு. அதை நல்லா வந்து எடுத்து கழுவி எடுத்துக்கோங்க. கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/4 கப்பு வந்து வெள்ளைச்சீனி எடுத்துக்கோங்க, இல்லை நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை, அதிலே தண்ணியெலாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதை மிக்சியில் போட்டுட்டு நல்லா வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபில்டரில் வந்து அதை வந்து தனியாக வடிகட்டி தனியாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்து வந்து அதில் வந்து அந்த மிக்ஸி கழுவுன தண்ணியை எடுத்து அதில் ஊற்றிடுங்க. அதை மாதிரி 2 தடவை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லு ஆனதுக்கப்புறம் எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. பெரியவங்களுக்கு வந்து உடம்பு நல்லா இருந்தால் பெரியவங்க வந்து அதை சாப்பிடுங்க. நல்லா வந்து இது நல்ல சத்துள்ள ஆகாரம். இது வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. நன்றி.